नरमूढजनो न चैतते जानाति देवि जगति तवैव माया माया स्वरूपमवलम्ब्य तनोति विश्वं मूकाम्बिके परशिवे प्रभतो प्रभातम् दृष्ट्वा चराचरमिदं जगदात्मशक्त्या तस्मिन् प्रविश्य विविधं च तनोति रूपम् तथा न जाति किमपि विना प्रयास मूकाम्बिके நாகமா, உன் முகத்துல முழிச்சாத்தா எனக்கு பொழுதே விடுந்த மாதிரி இருக்கு. நாகமா, நேரமா இருக்குல்ல, இது குளிச்சுட்டு வரேன். நாகமா, பூவம் போட்டு எடுத்து வச்சுட்டியா? எங்க பொட்டு வை. எங்க பூ வச்சு விடு. வா, பூஜைக்கு போலாம். அம்மா, இன்னைக்கு என்னோட நடன அரங்கேற்றம் நடக்க போகுது. உன்னோட அருளால நல்லபடியா நடக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுமா. அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேம்மா. சரி தாத்தா, வா போலாம். என்ன நாங்கம்மா? ஓ, அங்க இருக்கா? இரு. வலிக்குதே. ஐயோ, தாத்தா வேற இல்ல. ஆகமா, இன்னைக்கு என் பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்க போகுது. கீழே விழுந்துட்டேனே. ஐயோ, வலிக்குதே. அம்மா, என் கால் இப்படி ஆயிடுச்சு. நான் எப்படி ஆட போறேன்? ஐயோ, தாத்தா வேற வீட்டுல இல்ல. அம்மா, வலிக்குதே. நாகம்மா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத, அவளுக்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன். நாகம்மா, ஐயோ ஐயோ, அம்மா
வலிக்குதே. ஐயோ உமா, நீங்க யாருமா? நோக்கு காலில் அடிபட்டுடுதுன்னு நாகம்மா கோயில வந்து முறையிட்டா. அதை கேட்டது எனக்கு மனசு பதறி போயிடுது. அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கால் வலி கூட பெருசா தெரியலம்மா. என் தேவியோட சன்னதியில முதல் முறையா ஆட போறோம்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்க ஆட முடியாம போயிடுமோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. கவலைப்படாத, அம்பாளுக்கு சாத்திர சந்தன குழம்பு சர்வரோக நிவாரணி. பயப்படாதம்மா, இதால பத்து போட்டா வலியெல்லாம் பறந்து போயிடும். நானே பூசி விடுறேன். என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போட்டுக்கிறேன். நீங்க பெரியவங்க, என் காலை தொட வேண்டாம். தாய் மகளோட காலை தொடர்றது தப்பு இல்ல. கொண்டா. நான் யாரோ நீங்க யாரோ? ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? உன் காலு குணமாயிடுச்சுன்னா நீ நாட்டியம் ஆடுவ. இத பார்த்து நானும் ரசிக்கலாம் இல்லையா? நாட்டியம்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவா? என் உயிரே நாட்டிய கலைதான். என் பேரு சிவகாமி, என் ஆத்துக்காரர் பேரு நடராஜன். அவரும் நல்லா நாட்டியம் ஆடுவாரு. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடினார்னா பாக்குறதுக்கு 1000 கண்கள் வேணும். பரதக்கலைக்கே அவர்தான் ஆதாரன்னு எல்லாரும் சொல்லுவா. அப்படிங்களா? கோயில்ல மணி அடிக்குது. பூஜை நேரத்துல நான் அங்க இருந்தே ஆகணும். நமக்கு சீக்கிரமா குணமாயிடும். வரட்டுமா? அம்மா, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? அவளுக்கு கால் குணமாயிடுச்சு. அரங்கேற்றத்துல அற்புதமா ஆடப்போறா. நீ போமா. நமஸ்காரம் பிள்ளைவாள். அடடே, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? புனித்த நல்லா உட்காருங்க உட்காருங்க. ராஜலட்சுமி, தர்மத்தையும் வந்திருக்காங்க, காப்பி கொண்டா. என்ன விசேஷம்? வேற என்னங்க, இந்த வருஷம் நாகப்பஞ்சமி திருவிழா ஆரம்பமாக போதில்ல. வழக்கம் போல நீங்க வந்து வாசிக்கணும். வருஷம் வருஷம் நான் தானே வாசிக்கிறேன். இந்த வருஷம் முதல் முறையா என் மகன் முரளிய வாசிக்க சொல்லான்னு இருக்கிறேன். அப்படிங்களா? பெரியவங்க நீங்கள்லாம் ஒத்தாசை பண்ணுங்க. இதுல ஒத்தாசை என்னங்க இருக்கு? அவரும் பிரமாதம் வாசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரே வந்து வாசிக்கட்டும். வாங்க. வணக்கம். ஆ. ஆமா, இப்ப முரளி எங்க போயிருக்காரு? அதோ என் மகனே வந்துட்டாங்க. வாடா தம்பி, யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? வணக்கங்க. நல்லா இருங்க. இந்த வருஷம் நீங்க எங்க கோயில் வாசிக்க போறது ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரட்டுங்களா? நமஸ்காரம். என்னப்பா அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாரு? இந்த வருஷத்துல இருந்து நாகபஞ்சமி திருவிழாவில் நீ தாண்ட வாசிக்க போற. என்ன சொன்னீங்க? கல்லுக்கு முன்னால நான் கச்சேரி பண்ணணுமா? முரளி, தெய்வத்தை அப்படிலாம் நிந்தனை பண்ணாதப்பா. அப்பா, ஜனங்க முன்னாடி வாசிச்சா தன்னை மறந்து தலையாட்டுவாங்க, கை தட்டுவாங்க, சன்மானமா கொண்டு வந்து கொட்டுவாங்க. கருங்கலுக்கு முன்னாடி வாசிச்சா என்னப்பா பிடிக்கும்? டேய், அப்படியெல்லாம் முரட்டுத்தனமா பேசாதடா. அந்த தெய்வத்தோட புண்ணியத்தாலதான் நீ பெரிய வித்வான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற. அம்பாளின் அனுகிரகம் இல்லைன்னா சங்கீதம் வரவே வராது. அப்பா சொல்றத கேளுப்பா. முரளி, பரம்பரை பரம்பரையா அந்த கோவில்ல நாம தான் வாசிக்கிறோம். அந்த பாக்கியம் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. பக்த பெருமக்களுக்கு வணக்கம். இந்த ஆலயத்திலே நாகபஞ்சமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் வழக்கம் போல் இந்த ஆலயத்திலே வித்வான் திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நாதசுரம் வாசிப்பார்கள். இங்கு முதல் முறையாக அவரது மகன் நாதசுர சக்கரவர்த்தி திரு முரளி அவர்கள் இங்கு வாசிக்க இருக்கிறார்கள். இந்த நாகபஞ்சமி தினத்திலே எந்த கலை நிகழ்ச்சி இந்த ஆலயத்திலே நடந்தாலும் இந்த ஆலயத்தில் அம்பாள் சுரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவதை அதோ அமைந்திருக்கும் புற்றிலே தோன்றி அந்த கலைஞர்களை வாழ்த்துவது ஒரு வியக்கத்தக்க காட்சியாகும். அப்படி நாகம் தோன்றினால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், அப்படி நாகம் தோன்றாவிட்டால் அந்த கலை அம்பாளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் நம்பப்படுகிறது. எனவே தேவியின் கிருபா கடாட்சம்
திரு முரளி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மலர் மாலையை ஆலயத்தின் சார்பாக அவருக்கு அணிவிக்கிறேன். மேலும் ஓர் நற்செய்தி. இந்த இன்னிசை நிகழ்ச்சியோடு நடன நிகழ்ச்சி ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. நாட்டிய கலாகேசரி நடராஜன் அவர்கள் மாணவி உமா அவர்கள் இப்போது இங்கு நடனம் ஆடுவார்கள். ஐயா, நான் இங்க வாசிச்சு முடிகிற வரைக்கும் யாரையும் இங்க நாட்டியம் ஆட அனுமதிக்க கூடாது. நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லை. நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு நாடே என்ன புகழுது. ஏன் வாசிப்பை கேட்கத்தான் ஆயிரக்கணக்கில் ஜனங்க இங்க கூடியிருக்காங்க. ஏன் நாதஸ்வர இசைக்கு கட்டுப்பட்டு தான் அந்த நாகமே இங்க வந்து ஆடும். அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த எனக்கு சரிசமமா இதே மேடையில ஊர் பேர் தெரியாத ஒருத்தி வந்து ஆடுனா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன ஆகிறது? அப்படி ஆடத்தான் வேணும்னா முதல்ல நான் வாசிக்கிறேன். நாகம் வரட்டும். நான் ஜெயிச்சிட்டதா மக்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யார் வேணும்னாலும் வாசிக்கட்டும். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஐயா, முதல்ல அவரே வாசிக்கட்டும், அதுக்கு அப்புறம் உமா ஆடட்டும். யாருக்கு நாகம் வருதுங்கிறத மக்கள் பார்க்கட்டும். யாருக்கு வெற்றிங்கிறத அந்த அம்பாளே தீர்மானிக்கட்டும். வாய்ச்சது போறோம். நட்டவனாரே, ஆட சொல்லுங்க. ஆணவம் மனுஷனை அழிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தியா? ஆமா, என்னதான் பெரிய நாதசுர சக்கரவர்த்தியா இருந்தாலும் இப்படியா பேசுறது? ஆமாண்டா, அதுக்குத்தான் அம்பாள் சரியான தண்டனை கொடுத்துட்டான். குழல்ல சத்தமும் வரல, கூத்துல இருந்து பாம்பும் வரல. இது அகங்காரம் முடிச்சவங்களுக்கு எல்லாம் நாகேஸ்வரி கொடுத்த பாடம். சரியா சொன்ன. அந்த பொண்ணோட ஆட்டத்துல பக்தி இருந்தது, ஆகையால அம்பாள் வந்தா. இவன் மானசனா இருந்தா இனிமே நாதஸ்வரத்தை தொடக்கூடாது. இவன் மானசனா இருந்தா இனிமே நாதஸ்வரத்தை தொடக்கூடாது. இந்த விஷத்தை ஏன் கையில தூக்கிட்டு வரீங்க? என்னடா வளர்ற கச்சேருங்க மறுபடி வாய்ச்சல்ல, அதுல என்ன ஆகா ஓகோன்னு பாராட்டி அதுக்கு கொடுத்த பரிசுரா இது. அப்பா, என்ன அவமானப்படுத்துறது ஒரு பாம்பு. பாம்புகளை என் சின்ன விரோதியா நினைக்கிறேன். அதனால இதை நம்ம வீட்டுல வைக்க கூடாது. இனிமே நீங்க எந்த கச்சேரியிலும் மகிழிய வாசிக்க கூடாது. ஏதோ சந்தர்ப்பத்தால ஒரு பாம்பு உன்னை அவமானப்படுத்துச்சுங்கிறதுக்காக மரத்தால செஞ்ச பாம்பை கூடாது இருப்பாங்க. எந்த ரூபத்துல பாம்பை பார்த்தாலும் எனக்கு ஆத்திரமா வருது. இனிமே எந்த பாம்பை எங்க பார்த்தாலும் அதை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன்.